அது ஒரு குடும்ப வாரிசு மாதிரி. வாரிசுதாரர்கள் அனுபவிக்கும் பதவியாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அத புரட்சி தலைவர் வந்து ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்தவுடன் அவர் செஞ்சது, இந்த நிலை இருக்கக்கூடாது. அப்பா புள்ள, அப்புறம் பிள்ளைக்கு பிறகு அவரோட புள்ள, அப்படிதான் இந்த நிர்வாகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படிங்கறத நினைச்சு அத நிறுத்திட்டு அந்த முறைய அரசாங்கமே தேர்வு செய்யும். எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாலும் அந்த பதவிக்கு வரலாம். பரீட்சைகள் வச்சு அதுல தேர்வு எழுதி அதுல இருந்து வெற்றி பெறவங்களுக்கு அந்த பதவிகள் கொடுக்கப்பட்டது. அதுதான் இன்ன வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. தலைவர் முதலமைச்சர் ஆன உடனேயே அந்த சீர்திருத்தங்கள் என்னென்னத்துல செய்யணுமோ அதெல்லாம் சரியா செஞ்சாரு. அதுலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஏஓன்னு சொல்லுவோம், கிராம அதிகாரி. எல்லா குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பாமர மக்களும் இன்னைக்கு அந்த பதவியில இருக்காங்க. இதுக்கு காரணமானவர் புரட்சி தலைவர் தான், வேற யாரும் செய்யல. புரட்சி தலைவருக்கு முன்ன பதவியில முதலமைச்சராக இருந்தவர்கள் யாரும் செய்யல. அண்ணா இருந்திருந்தால் செய்திருக்கலாம். ஆனா அவர் உடல்நல சரியில்லாம அவர் மறைந்ததுனால அதுக்கப்புறம் கருணாநிதி பதவி ஏற்றாரு, அதை தொடர்ந்து. ஆனா அவரும் செய்யல. ஆனா புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சு இவர் முதலமைச்சர் ஆன உடனே இத செஞ்சார். அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம ரேஷன் கடைகள், அது வரைக்கும் ரேஷன் கடைகள் எப்படி இருந்துச்சுன்னா, ஊர்ல கிராமத்துல ஒரு வசதி படைச்சவங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டு வாசல்ல கொண்டு போய் அவங்க வீட்டு திண்ணையில கொண்டு போய் வச்சிருவாங்க. அவங்க கிட்டதான் போய் அந்த ஊர் மக்கள் போய் ரேஷன் சாமான வாங்கணும். அந்த நிலையும் மாத்தினவர் புரட்சி தலைவர் தான். என்ன நினைக்கிறாரு, இது என்னது, இது அரசாங்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இது அரசாங்கம் கொடுக்கிற பொருள்கள் ஏழை மக்களும் வாங்குது ரேஷன் கடையில, அவங்களுக்கு அந்த சாமான் போய் சேரணும் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா அரசாங்கம் தான் நடத்தணும்னு சொல்லி அந்த முறையையும் மாற்றி புரட்சி தலைவர் காலத்துல தான் நல்லா அதை எப்படி வகைப்படுத்துறதுங்கிறத முடிவு பண்ணி முதல் ரேஷன் கடைகளை அரசுதான் செய்யும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தலைவர் இருந்த காலத்துல ஆட்சி செய்த போது 22,000 கடைகளை திறந்தார். ஒரு கடைக்கு 2 பேருன்னு வச்சீங்கன்னா கூட 44,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அரசாங்க கடை அப்படிங்கும் போது எல்லாரும் போய் கேட்ட நேரத்துல வாங்கிட்டு போகலாம். அந்த முறையை கொண்டு வந்தவர் அவர்தான். அதுக்கப்புறம் பின்னாடி காலங்கள்ல அம்மா முதலமைச்சர் ஆன பிறகு அந்த தேர்தல் டூர் சுற்றுப்பயணம் போகும்போது சில கிராமங்கள்ல சொன்னாங்க. நானும் அங்க பக்கத்துல இருந்தேன், அதனால எனக்கு நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்னாக்க, மலையில இருக்கிறோம் நாங்க, ரொம்ப குக்கிராமம், இருக்கிறதோ 300 குடும்பம் 200 குடும்பம். எங்களுக்கு ரேஷன் வாங்கறதுக்கே கீழே கடைக்கு வர வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் மலையிலேருந்து இறங்கி நாங்க கஷ்டப்பட்டு வாங்கணும். இதை சுமைய தூக்கிட்டு போகணும், கஷ்டப்படுறோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்ன இடங்கள் அத்தனையும் ஆராய்ந்து பார்த்து அம்மா முதலமைச்சர் ஆனோன்னு, அதாவது நடமாடும் ரேஷன் கடை அதை கொண்டு வந்ததும் அம்மா தான். இப்ப எதுக்கு இத சொல்றேன்னா, தலைவர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி எப்பெல்லாம் அவங்க ஆட்சியில இருந்தாங்களோ அப்ப எல்லாம் மக்களுக்கு எது தேவை, எது நல்லது, அவங்கள கஷ்டப்படுத்தாம இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சது என்ன செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு செஞ்ச தலைவர்கள் அந்த 2 பேருமே. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவரை சத்துணவு தந்த சரித்திர நாயகன் அப்படின்னு சொல்றாங்க.
ஏழைகளின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்றாங்க, போற்றி புகழ்றாங்க. விளம்பரமா செய்யல, ஒவ்வொருத்த மனசுலேருந்து வர்றது. இப்படி வாழ்ந்தவர் இன்னைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அதே போல அவர் காலத்துல தான் டைட்டன் வாட்ச் அந்த கம்பெனி புரட்சி தலைவர் தான் கொண்டு வர்றாரு. அதுல பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறிய முதலீடு அரசாங்கத்து சார்பில் தலைவர் பணம் கொடுக்கிறார். அது டாடா நிறுவனம் நடத்துது. அதுல நம்ம பங்கும் கொஞ்சம் இருக்கு. அன்னைக்கு சொற்ப பணம் கொடுத்து அதுல ஷேரை வாங்கி வச்சிருந்தாரு. யாருக்கு? அரசாங்கத்துக்கு. அரசாங்கம்னா யாரு? மக்கள் தான். அவங்களுக்காக வாங்கி வச்சதுதான் அது. அதனுடைய மதிப்பு இன்னைக்கு 85,000 கோடி. இது யாருக்கு சேர்த்து வச்சிருக்கிறாரு? அவரு மக்களுக்காக தான் சேர்த்து வச்சிருக்காரு. இதையும் செஞ்சவர் அவரு தான். அதுல இன்னொன்னையும் பார்க்கணும். ஒரு ஓசூருங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. அப்ப ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு அந்த மாவட்டம். அந்த மாவட்டத்துல தான் அங்கதான் தொடங்குறாரு. அங்க தொடங்கும் போது பாத்தீங்கன்னாக்க அதுல வேலை வாய்ப்பு பெற்றவங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்க 10,000 பேர் இருக்காங்க. அதுல 8,000 பேருக்கு பெண்களே வேலை செய்யறாங்க இன்னைக்கும்.